வணக்கங்க. ஒரு நாயை குளிப்பாட்டி நடுவு வீட்டுகளை வச்சா அந்த நாய் புத்தியை காமிக்க தானே செய்யும். அது புரியாம நம்ம சின்னம்மா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளவு பெரிய பதவியை தூக்கி கொடுத்து விட்டார்கள். இன்றைக்கு அதே எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு எதிரியாக்கி விட்டார். பதவி கொடுத்த மறுநாளே சசிகலானா யாரு, சின்னம்மானா யாரு, அவங்களுக்கும் அதிமுகவுக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டார். ஆனால் அதே சின்னம்மா ஒரு கவுண்டராட்ச யோக்கியமாக இருப்பாங்களே அப்படின்னு தான் பதவியை கொடுத்தார்கள். இதே சின்னம்மா அவர்கள் ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கு இந்த பதவியை கொடுத்திருந்தால் வந்த அன்னைக்கு கும்பிடு போட்டு பதவி கொடுத்துருப்பான். அது ஏன் அம்மா செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா, தான் பிறந்த சமுதாயத்துக்காரனுக்கு பதவியை கொடுத்தால் மற்றவர்கள் ஏதாவது பேசுவார்களே, அப்படிதான் பதவி கொடுக்கவில்லை. இல்லைன்னா அன்னைக்கு யாரை கை காட்டுறாங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதை வசமாக பயன்படுத்தி கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் அரசியல்ல யாருன்னு கேட்டு விட்டார். உனக்கும் இந்த கட்சிக்கும் என்ன, அப்ப நான் என்ன பண்றேன்னு பார். அதுக்காகத்தான் சின்னம்மா அவர்கள் கட்சி ஆரம்பித்தார்கள். சின்னம்மா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சருடைய நாற்காலியில் போய் அமர வேண்டும் அப்படி என்பது சத்தியமாக ஆசை இல்லை. அவங்களுக்கு என்னன்னா, துரோகத்திற்கு நாம் யாருன்னு காட்டணும். எடப்பாடி பழனிசாமி என்கின்ற துரோகிக்கு நாம் யார் என்பதை காட்ட வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த கட்சிக்கு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம், இசக்கிராஜா தேவர் சிங்கம் இன்றைக்கு ஆதரவு பாராட்டுக்கள் குவிகிறது. எல்லாரும் சரி, அவன் எந்த கட்சியில்னாலும் இருந்துக்கிட்டு இருப்பான். தேவர் சமுதாயத்துக்காரன் திமுகவில் இருந்துக்கிட்டு இருக்கான், அதிமுகவில் இருக்கான், காங்கிரஸில் இருக்கான், பாஜக இருக்கான். ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஆனந்தம், இன்னைக்கு மகிழ்ச்சி உள்ளுக்குள்ள இருக்குங்க. ஒரு கட்சிக்காரன் 50 ஆண்டு காலமாக ஒரே கட்சியில் இருந்துகிட்டு இருப்பான். ஆனால் ஓட்டு பூத்துக்கிட்ட போகும்போது குத்து அவனுக்கு. தான் பிறந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு அவனுடைய மனசுக்குள்ள குத்து. கண்டிப்பாக ஒரு சில பேர் மாற்றி ஓட்ட போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்டு பிளாக்குங்க 3 அமைப்பா இருக்கு. அதில் ஒன்று சுரேஷ் தேவர், இன்னொன்று கதிரவன் அண்ணாச்சி, இன்னொன்று திருமாரஞ்சி அண்ணன். கதிரவன் அண்ணாச்சி இன்றைக்கு காலையில் இருந்து அதிமுக அலுவலகத்தில் காத்து கிடக்கிறார். அவங்கள கண்டுகொள்ளவே இல்லை. கடைசியில் பார்க்கலாம், மிச்சம் மீதி இருந்தால் பார்க்கலாம். இதை அவர் இன்னைக்கு பெருமையாக பேட்டி கொடுக்கிறார். நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக உசிலம்பட்டியிலே ஜெயிச்சோம். யாரை வச்சு ஜெயிச்சிங்க? பார்டு பிளாக். என் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பெயரில் உள்ள கட்சியை வச்சு தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. என்ன புரோஜனம்? ஏதாவது இந்த தேவர் சமுதாய மக்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சீங்களா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க, பாராட்டுற. ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சி, திருமாரஞ்சி அவர் என்ன பாஜக கூட கூட்டணி. ஆடு கூட கூட்டணி வச்சாலும் குட்டி கூட கூட்டணி வச்சாலும் எல்லாம் ஒன்று தானே. சுரேஷ் தேவர் அவர்கள் திமுகவில் கூட்டணியோட கொடி கட்டி பறந்து கொண்டு இருந்தார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 10 பேரோட சின்னம்மாவுடைய வீட்டில் வந்திருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், ஒரு கடிதம் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா வாங்க வேண்டாம், நான் இன்னாரு உங்களை பார்க்க வரேன், திமுகவில் இருந்து நான் இப்போ இல்லை, உங்கள் கட்சி கூட கூட்டணிக்கு வாரேன், பேசணும்
அப்படி என்று நீங்கள் ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்கணுமா இல்லையா? அம்மாவை நம்ம எல்லாரும் சாதாரணமாக யாரும் எண்ணி விடக்கூடாது. அன்றைக்கு கலைஞர் கருணாநிதியை கதற விட்டவங்க, என்ன கொலை பண்ணுறாங்கோ, என்ன கொலை பண்ணுறாங்கோ, என்ன கொலை பண்ணுறாங்கோ அப்படிலாம் கதற விட்டது சின்னம்மா அவர்கள். அம்மா அவர்களை ஆட்சியில் அமர வைத்து அழகு பார்த்தது சின்னம்மா அவர்கள். என்னம்மா இல்லைன்னா அம்மாவே இல்லை. அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் எல்லாரையும் ஒரே கூண்டுகளை வச்சு பூட்டி அன்னைக்கு யாரும் எந்த கட்சிக்கும் தாவாமல் அந்த கட்சியை மீண்டும் 4.5 ஆண்டு காலங்கள் அமர வச்சது யாரு? சின்னம்மா. ஒரே ஒரு தவறு பண்ணிட்டாங்க, எடப்பாடியை வைக்காமல் வேற யாரையாவது வச்சிருக்கலாம். இந்த கருணாசு கூட வச்சுட்டு போயிருக்கலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க. தேவையில்லாத பண்ண காரணத்தினால இன்னைக்கு இப்படி ஆகிப்போச்சு. இன்னைக்கு அம்மாவே எடப்பாடியை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. காலில் விழுந்து பதவி வாங்கினவர் என்னாச்சு? இன்னைக்கு யாருன்றாரு? மதிக்கவே கொஞ்சம் கூட. அப்படி இருந்தும் இன்னைக்கு இந்த கட்சி ஆரம்பிச்சோம், எடப்பாடி பழனிசாமி அசரவே இல்லை. அது என்ன காரணம் தெரியுமா? தேவமாறு தானே. தேவமாறு எங்கே போயிட போகிறான்? 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய் தூக்கி போட்டா நாய் மாதிரி பின்னாடியே ஓடி வருவான். அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட ஆசை. அப்படி நம்ம சமுதாயம் போய்விடக்கூடாது. அதாவதுங்க, ஒரு ஆள் எங்கள் வீட்டுக்கு கிட்ட நாய் ஒன்று வளர்த்தார். கறி டெய்லி வாங்கி போடுவார். 3 நாளாக இல்லை. அவருக்கு கறி வாங்கி போட முடியலை. காலில் அவருக்கு அடிபட்டுட்டு கறி கடைக்கு போக முடியலை. இந்த நாய் என்ன பண்ணுச்சு தெரியுமா? பக்கத்து வீட்டில் போய் கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கே இந்த ஆளை பார்த்து வள்ளுன்னு குறைக்குங்க. கண்ணால் பார்த்தேன். இத்தனை ஆண்டுகளாக கறி போட்டவனை விசுவாசம் காட்டாமல் ஒரு நாள் போட்டவனை விசுவாசம் காட்டுது. அப்போ அந்த மாதிரி இந்த சமுதாயம் போய்விடக்கூடாது. ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய கோரிக்கைகள், ஆசைகள், எண்ணங்கள் என்னென்னது தெரியுமா? ஒன்னே ஒன்றுதான். எடப்பாடி பழனிசாமிக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தேவர் சமுதாயத்தினுடைய எதிரி மட்டுமல்ல, தேவர் சமுதாயத்தினுடைய பச்சை துரோகி. அப்போ அவனுக்கு நீங்கள் ஆதரவாக போய்விடவே கூடாது. நீங்கள் திமுகவில் கூட போங்க, நான் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் எடப்பாடி கூட மட்டும் போயிடாதீங்க. எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் டிடிவி கூடயும் போயிடாதீங்க. இதுதான் என்னுடைய ஆசைகள். நீங்கள் எல்லாரும் ஒன்று சேரணும். இன்னைக்கு பிளவுபட்டுள்ளது நிறைய கட்சிகள், ஐயாவுடைய பேரில் உள்ள கட்சிகள். என் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பேரில் உள்ள கட்சிகள் இன்னைக்கு சின்ன அப்படின்னான் இருக்கு. ஓட்டு போடுறது உங்களுக்கு யாரு? தேவரையாவோட கட்சியில் தேவமாறு தான் ஓட்டு போடுவான். சமுதாய கட்சி தானே அது, வேற யாரும் ஓட்டு போட மாட்டோம். அப்போ இந்த தேவமார்களுக்கு என்ன வேணும்? அவங்க கோரிக்கைகள் என்ன? அவங்க யாரை ஓட்டு போட சொல்றாங்க? இந்த சமுதாயத்துக்கு யார் வேண்டாம் வேணும், யார் துரோகி, அவங்க கூட நம்ம சேரலாமா அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா அவங்களுக்கு வேணும். அந்த கொள்கை கோட்பாடு உள்ளவன் தான் தலைவன் ஆகக்கூடிய தகுதி உள்ளவன். தலைவன் அப்படின்னா என்ன தெரியுமா? தலைகளுக்கெல்லாம் ஒரே தலைவன். தலைவன் தனக்காக வாழ்கிறவன் இல்லை. மக்களின் கோரிக்கைகள் என்ன, அதுக்காக வாழக்கூடியவன் தான் தலைவன். ஒரு தலைவன் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தான் அப்படி என்று வரலாறு ஒருபோதும் பேசாது. வாழும் காலங்கள் வரை அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை தான் பேசும். அதனால என்ன சொல்றேன், நமக்கு தேவர் சமுதாயத்துக்கு, ஆனா இன்னைக்கு இங்க எவ்வளவு ஆயும்
எடப்பாடி அஞ்சவே இல்லை, அசரவே இல்லை, தெம்பா இருக்கிறாரு. காரணம் என்ன? தேவை மாதிரி தானே, என்ன பண்ணிடுவாங்க, எங்க வேட போறானு. அப்படி என்று இந்த சமுதாயத்தை ரொம்ப ஒரு தரக்குறைவாக எடப்பாடி பழனிசாமி எண்ணிக்கிட்டுறார். கண்டிப்பா சொல்ல, அவர் பயம்ங்கிறதே கிடையாது, என்னவே இல்லை. அது காரணம் என்ன? நம்முடைய ஒற்றுமை இல்லை. இந்த சமுதாயம் ஒரு நாளாவது ஒன்று கூடாதா, ஒன்று சேராதா என்று நிறைய பேர் இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆசைகள்லாம் நீங்க மண்ணள்ளி போட்டுறாதீங்க. எல்லாரும் ஒரே குட்டைக்குள்ள வாங்க. இதுதான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு எவனாமோ வந்துட்டு இருக்கான், எந்தெந்த இதுல வந்துட்டு இருக்கான். ஆனா சமுதாயத்திலிருந்து நிறைய பேர் அப்படியே ஓரங்கட்டு எல்லாரும் வாங்க, வந்து சேருங்க, கொள்கையோடு இருங்க, கோரிக்கையோடு இருங்க, சமுதாயத்துக்காக பாடுபடுங்க, மற்றதெல்லாம் விடுங்க. அப்புறம் ஏன் நமக்கு சமுதாயம் 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 கட்சி சமுதாய சின்னம்னா அது என்ன? நமது சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு அநீதியாகிவிட்டது, நீதி வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? எல்லாரும் சேர்ந்து போராடணும். போராடினாதான் கிடைக்கும். நீங்க அது இல்லாம அங்க போறேன் இங்க போறேன் அங்க போறேன் இங்க போறீங்கன்னா உங்களுக்கு நாளை பாராட்டுகள் கிடைக்காது, கெட்ட பேர் தான் கிடைக்கும். சினிச்சாமி தேவர் இன்னைக்கும் அவருக்கு பெயர் உண்டு. கொள்கை கோட்பாடு சமுதாயத்தினுடைய ஒரு எண்ணங்கள் வேணும், சமுதாயம் உயர வேண்டும். அந்த எண்ணத்தில் தான் சமுதாய தலைவர்களாக வாழ வேண்டும், இருக்க வேண்டும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே இந்த 1-2 கட்சிக்காரங்களும் சின்னம்மாவை போய் பாருங்க, கூட்டணியாக சேருங்க, சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பயத்தை காட்டணும். அவர் பயந்து பேதியில் போகணும், வைத்தால போகணும். எடப்பாடி பழனிசாமி கூட்டங்களை பார்த்துட்டு இவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்துட்டானா, தேவமாரெலாம் ஒன்று சேர்ந்துட்டானா, ஆகா அசால்ட்டாலாம் நினச்சிக்கிட்டணும் அப்படின்னு பயந்து ஓடணும், பயப்பட வைக்கணும். அவனை ஓட்டு கேட்டு வரவிடக்கூடாதுங்க. நம்மாலே அவனை நீ வா வா வான்னு கூப்பிட்டு இருந்தா நமக்குள்ள தான் மாதிரி சண்டையாகும். எடப்பாடி பழனிசாமி இந்த வாட்டிலும் வரவே முடியாது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், இசக்கிராஜா தேவர் இப்போ கூட்டணி ஆகிவிட்டார். சமுதாய மக்கள் எல்லாம் பேரானந்தமாக இருக்கு, கொண்டாடுதாங்க. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் தேவரும் கூட்டணி ஆயிட்டாருன்னா தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி கால் வைக்க முடியாது, வைக்கவே முடியாது. அடித்து சொல்கிறேன், எல்லாம் நம்ம ஒன்று சேரணும். இதே மாதிரி தான் திருமாரஞ்சியும் நான் சொல்கிறேன், கதிரவனையும் சொல்கிறேன். தனித்தனியாக போய் நீங்கள் நாசமாகி இந்த சமுதாயத்தை சீரழித்து விட வேண்டாம் ஐயா. எல்லாரும் ஒன்று சேர்ந்து சின்னம்மாவை பாருங்கள். நாம் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியை அடித்து துரத்தி துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வைப்போம். நன்றி, வணக்கம்.